ஓரளவுக்கு தான்ப்பா பொறுமை அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலை பார்த்தாலே இப்போ தோண ஆரம்பிக்குது. என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அந்த கதையில் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தங்க தன்னுடைய சுயமரியாதையை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வராங்க இந்த மீனாவுடைய கதாபாத்திரத்தை வச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, மீனா தேவையான நேரத்தில் வந்து அவங்க குரலை வசதி பேசுவாங்க, மற்றபடி வந்து அப்படியே அடங்கியே இருப்பாங்க. அப்படின்னா அது ஏன் இருக்கணும்? அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க, அது அவங்க குடும்பத்துடைய தொழில். பூ கட்டி விற்கிறது, அது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லோரும் வந்து ஒரு மங்களகரமான தொழிலாக பார்க்குற விஷயம். ஆனால் அந்த பூ கட்டுறவன்னு அவங்க சொல்கிறதே ஏளனப்படுத்துறதும் காயப்படுத்துறதும் இதெல்லாம் ஒரு வேலையாக ஊர் சுற்றி திரிவாங்கிறாங்க. கண்ணு முன்னாடியே சொல்கிறாங்க. விஜயா அப்பயும் வந்து பேசாமல் பார்த்துட்டு நிற்கிறாங்க. மீனா அப்படின்னு நின்றுட்டு சாப்பாடு போடணுமா போடுறேன், பிரியாணி போடணுமா போடுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் நமக்கு படுது. ஏன் இதை பண்ணுறாங்க, எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. இந்த கதாபாத்திரம் ஆரம்பத்துலலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருந்தாங்கிறது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். நிறுத்துங்க, இதோட வந்து இதெல்லாம் இந்த மரியாதைலாம் பேசுகிறது, என்னை வந்து மட்டம் தட்டி பேசுகிறேன்னா நிறுத்திடுங்க. அடுத்த தடவை வந்து மரியாதை இருக்காது அப்படிங்கிறதான் சொல்லிட்டா, ஒரு தடவை சொல்லிட்டா போதும். என்ன பண்ணிட்டு போகிறாங்க விஜயா வந்து இப்போ அவங்க பையனை ஏற்றி விட்டு பொண்ணை வந்து இப்போ பொண்ணு கூட சண்டை போட வைப்பாங்களா? அது நடக்காது. ஏன்னா வந்து முத்து கம்ப்ளீட்டாக வந்து முத்துக்கும் விஜயாவுக்கும் ஆகாது. முத்து கம்ப்ளீட்டாக மீனாவை தான் நம்புறாருங்கிறது தெரியும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன காரணம்? என்னால் குடும்பத்துக்குள்ளே சண்டை வேணாம், இல்லைனா மட்டும் உங்கள் குடும்பத்தை எதுவும் சண்டையே இல்லாமல் அப்படியே வந்து எப்போ பார்த்தாலும் எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகை நான் சுற்றிட்டு இருக்குது கிடையாது. அதுவும் கிடையாது. அப்போவாச்சு தனக்கான ஒரு உரிமைகளை பெற்றுக்கிறதுக்கு, தனக்கு வந்து என்ன நடக்கணும் தேவைங்கிறத பற்றி சிந்திக்கிறதுக்காக ஒரு புத்தியாச்சும் இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செல்வத்துடைய அப்பாவுடைய 60வது கல்யாணத்தை நல்லா கொண்டாடணுமா. ஏற்கனவே இந்த மாதிரி தான் வந்து காரை விற்று கடனெல்லாம் கட்டினாங்க. அவங்கெல்லாம் சிட்டிக்கிட்ட வாங்கின கடனை வேறு தான் கட்டினார். அதை யாரும் திருப்பி கொடுத்த மாதிரி தெரில. இப்போ அந்த செல்வத்துடைய ஃப்ரெண்டுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டப்பாவில் போட்டு பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்களாமா. அதை கொடுக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ மீனா சொல்ல, கொடுக்க போகிறேன், என் ஃப்ரெண்டு கொடுக்குறது ஏன் காசுன்னு முத்து சொல்ல, ஏன் காசுனா இப்போ ஏன் காசு தானே இருக்குன்னு ஏன் காசு உன் காசுனா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 நாள் நல்லா இருந்தால் அப்புறம் 5ஆவது நாள் இவங்க உருண்டுட்டு அப்படி பறந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறேன் பேர் வழின்னு போகலாம். ஊருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செய்யுங்க, தப்பே இல்லை. ஆனால் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமுங்கிறது இல்லாமல் நல்லவங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லவங்களாம் கர்ண பரம்பரை மாதிரி தான் காமிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனாயிங்காக இருக்குது. அதாவது எரிச்சல் தர விஷயமா இருக்குது இந்த கதையில். இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு குழந்தைய தத்தெடுத்து வரணுங்கிறீங்க. சரி, தத்தெடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த டாப்பிக்கை விட்டுடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ கையில் இருக்க பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்றாங்கிறீங்க. அப்போ ஒரு பிள்ளையை கூட்டுற போகிறீங்க. அந்த பிள்ளையை கூட்டினா அதுக்கு ஸ்கூல் படிப்பு காசெல்லாம் யார் கொடுப்பா? அதை மட்டும் அந்த பொண்ணோட அம்மா, அந்த பிள்ளையோட அம்மா வந்து ஃபாரின்லேருந்து கொடுக்கணுமா? அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் தானே கொடுக்கணும். அப்போ அதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு ரூம் வேணும், அப்போ தான் வந்து ஒரு பையனை கூட்டுற முடியும் அப்படிங்கிறத பற்றி, இல்லை ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியுங்கிறத பற்றி, அதை பற்றி ஒரு அக்கறையும் கிடையாது. எந்த அக்கறையும் இல்லாமல் எதை நோக்கி தான் அந்த கதை பயணிக்குதுங்கிறது நமக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.